தமிழக அரசு பொறுப்பேற்று முதல் பட்ஜெட் தாக்கல் வந்து வருகின்ற 5ஆம் தேதி பண்றாங்க. இதுல நாங்க திருப்பூர் தொழில்துறையினர் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த பட்ஜெட்ல எங்களுக்கு இந்த சமீப காலமாக கட்டுப்படுத்த முடியாத நூல் விலை இருக்கு. அது வந்து எங்க தொழில்துறையினருக்கு பெரிய சவாலா இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். ரெண்டாவது வந்து வட மாநில தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. மற்றும் இங்க பக்கத்து மாவட்டங்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் இங்க வேலை செய்யறாங்க. அவங்க அனைவருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்காக இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்குவாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து உள்கட்டமைப்பு வசதிகள் திருப்பூர்ல ஒரு பையர்ஸ், வெளிநாட்டுல இருந்து பையர்ஸ் வர்றாங்க, இல்ல மற்ற மாவட்டத்திலிருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி திருப்பூர் வரும்போது உள்கட்டமைப்பு வந்து மிகவும் கவலைக்குரியதா இருக்கு. இன்னைக்கு அங்கங்க பாத்தீங்கன்னா சாக்கடை வசதி இல்லாம ரோட்ல போயிட்டு இருக்கு. தெருவிளக்குகள் எரியறது இல்லை. ரோடு வசதி வந்து நீங்க பிஎன் ரோடு, அவினாஷ் ரோட்ல எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப குறுகிய சாலைகளா இருக்கு. அடிக்கடி டிராபிக் ஜாம் நடக்குது. இப்போ ஒரு பையர்ஸ் வந்துட்டு சீக்கிரமா வந்து நம்ம ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா அது முடியறது இல்லை. அந்த வசதிகளை வந்து நீங்க உள்கட்டமைப்பு வசதி திருப்பூர்ல ரொம்பவும் மோசமா இருக்கு. அதை சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும். திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பல வருஷமா வேலை செய்யறோம். இந்த கம்பெனில 3 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா என்னைய மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வெளியூர், வெளி மாநிலங்கள், ஏகப்பட்ட இடத்துல இருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க சம்பாதிக்கிற வருமானம் வந்து பாதி இது செலவுக்கு, வீட்டு வாடகை, மற்ற செலவுக்கே போயிருது. எங்களுக்குன்னு வந்து சொந்த வீடு, குடியிருப்பு வேணும். இது வரைக்கும் இருந்த அரசுல எதுவும் இல்லை. இந்த அரசு திட்டத்திலேயாவது எங்களுக்கு வேண்டும். ஜவுளி தொழில் இந்தியாவிலே வந்து 50 விழுக்காடு வந்து தமிழகத்துல இருக்குங்க. அது குறிப்பா கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம் எல்லாமே பாத்தீங்கன்னா அனைத்து வகையான ஜவுளி பொருள்களும் இங்க உற்பத்தி ஆகுது. இந்த ஜவுளி தொழில ஈடுபடுறது யாருன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ல ஈடுபடுறாங்க. அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் செய்வதுதான் ஈடுபடுறாங்க. ஒன்னா இந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டாரா தொழில்துறையா இருப்பாங்க, இல்லை அதை சேர்ந்த தொழிலாளியா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டார் வந்து பெரும் அளவு பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வந்து தொழிலை விட்டு வெளியே போற மாதிரி சூழல் இருக்கு. மத்திய அரசு, மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கண்டுகொள்ளாம பட்ஜெட்ல வந்து பெயரளவுல வந்து ஏதோ வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த எம்எஸ்எம்இ செக்டாரை கண்டுக்காம இருந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த தொழில் வந்து 60% மேல வந்து தொழில் விட்டு வெளியே போயிட்டாங்க. இதே வந்து இந்த பட்ஜெட்ல வந்து புதிய பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்ல குறிப்பா ஜவுளி தொழிலுக்கு வந்து சிறப்பு சலுகை வழங்குவதற்கு முன் வரணும். திருப்பூரில் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாங்குகிற ஊதியத்தில் பெரும்பாலான தொகையை வாடகைக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது. வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற தொழிலாளர்களுக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி வீடு வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறது. அறிவிப்பு நின்று கொண்டிருக்கிறது. திருப்பூரில் ஏராளமான வீடு கேட்டு மனு கொடுத்திருக்கிறார்கள். அதுவே இந்த பட்ஜெட்டில் திருப்பூரினுடைய தொழில் தன்மையை கருத்தில் கொண்டு தேவையான நிதி ஒதுக்கி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.